ஆரம்பிக்கலாங்களா? நடிகர் தனுஷ் நடிக்கிற 54 படத்துல இருந்து நடிகர் தனுஷ் அண்ட் நடிகர் சுராஜ் அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் இமேஜ் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. நடிகர் தனுஷ் நடிக்கிற 54 படத்தை இயக்குனர் விக்னேஷ் ராஜா டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துக்கு ஜி.வி. பிரகாஷ் குமார் மியூசிக் போட்டிருக்காரு. விமலே சேகர் டைரக்ட் செஞ்சு நடிக்கிற பஞ்சாயத் வெப் சீரிஸோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வெப் சீரிஸ்ல சாய் தன்யா ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. நவீத் ரஹ்மான் இந்த வெப் சீரிஸ்க்கு மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் ஒரு ரிவெஞ்ச் ரஸ்டிக் ரொமான்ஸ் பேசா வச்சு எடுத்திருக்காங்க. நடிகர் தனுஷ் நடிச்சு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன தேரே இஸ்ட் மெயின் படம் உலக அளவுல 141.86 crores கலெக்ட் பண்ணிருக்கிறதா படக்குழு சொல்லிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனர் ஆனந்த் எல் ராய் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல நடிகை கிருத்தி சனோன் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. நடிகர் மம்மூட்டி நடிச்சிருக்க களம் காவல் படம் உலக அளவுல 31.2 crores கலெக்ட் பண்ணிருக்கிறதா படக்குழு சொல்லிருக்காங்க. களம் காவல் படத்துல நடிகர் விநாயகன் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனர் ஜித்தின் கே ஜோஸ் டைரக்ட் பண்ணிருக்காரு. நடிகர் கார்த்தி நடிச்சிருக்க வா வாத்தியார் படத்தோட கேரளா தியேட்ரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸ ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் நிறுவனம் வாங்கியிருக்கிறதா படக்குழு சொல்லிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனர் நலன் குமாரசாமி டைரக்ட் பண்ணிருக்காரு. கிருத்தி ஷெட்டி ஹீரோயினா நடிச்சிருக்க வா வாத்தியார் படத்தோட ட்ரெய்லர் ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு. இந்த ட்ரெய்லர் படத்துக்கு மேல இருக்க எதிர்பார்ப்பை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. நடிகை மடோனா செபாஸ்டியன் ஹார்ட்டின் படத்தோட டப்பிங் வேலைகளை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை இயக்குனர் கிஷோர் குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல மடோனா செபாஸ்டியன் அவங்க கூட சேர்ந்து அனந்த் எமையாட்டி இவங்க 2 பேரும் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. டைரக்டர் ரத்னகுமார் அடுத்ததா டைரக்ட் பண்ண போற படம் பத்தி அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவங்களும் டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜ் அவங்களும் சேர்ந்து தயாரிக்க போறாங்களாம். ரெட்ரோ படத்துல நடிச்ச நடிகர் விது லீடா நடிக்க போறாராம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தியும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.